ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அட்வான்ஸ் வந்து பிரசாந்த் சார் தியாகராஜன் சார் தான் கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி தள்ளி போய் நடக்கவே இல்லை. அது ஸோ தட் வாஸ் சப்போஸ் டு பி மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது வந்து அருண் வெட்ஸ் ஹரணின்னு ஒரு ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் அது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துச்சு. அப்புறம் நாங்கள் மிஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வெயில் நடந்தது. ஸோ அந்த அட்வான்ஸ் இன்னும் என்கிட்ட இருக்குது, தியாகராஜன் சார்கிட்ட வாங்கின அட்வான்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் கழிச்சு இந்த ப்ராஜெக்டில் தான் சேரணும்னு இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். மை பெஸ்ட் விஷஸ் சார், மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம், கதிரேசன் சார் அண்ட் தியாகராஜன் சார், த ஹோல் டீம். let this film become a very big hit, sir. Thank you. God bless. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வந்து ஃபோன் பண்ணார். சார் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னு சொன்னார். சார் நீங்கள் ஃபோன்லேயே சொல்லுங்கள் சார்ண்ணே. வேறு ஏதோ இன்விடேஷன்ஸ் வாங்க சார்னா அப்புறம் வந்து நேற்று வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்தாரு. அப்புறமா தான் அது பிரசாந்தோட பிறந்த. ஹாப்பி பர்த்டே பிரசாந்த். ஹாப்பி. அதாவது வந்து பிரசாந்த் பர்த்டேக்கு தியாகராஜன் சார் வந்து எனக்கு வந்து கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, நானே வருவேன், நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. இல்லை நாங்கள் நாளைக்கு டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம், அதுக்காக நீங்கள் வரணும்னு சொன்னார். அங்கே வந்து இப்போ டைட்டில் பார்த்தோம்னா உண்மையிலே வந்து ஒரு பிரம்மாண்டமான டைட்டிலாக இருக்குது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் பிரசாந்த், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு வந்து பல வகையில் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான படம். ஒன்று என்னோடய ஃப்ரெண்டு, இல்லை என்னோடய பிரதர் என்னோட பிரசாந்த் நடிக்கிறாரு. அப்புறம் என்னோட நண்பர் தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாருங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம். அப்புறம் என்னோட நண்பரோட மகள் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். விஷயம் ஆல் தி பெஸ்ட் பிரியங்கா. உங்கள் அப்பாவும் என்னோட நண்பர், உங்கள் அம்மாவும் எங்களோட நண்பர். ரெண்டு பேருமே கிரேட்டாக இருக்காங்க. அவங்களோட மகளாக நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் அக்கா வந்து இதில் இருந்து ஆமாம். அப்புறம் வந்து அடுத்து ஹீரோவாக நடிக்கிற ஹரி வந்து என் நண்பரோட மகன், கதிரேசன் சாரோட மகன் சொன்னாங்க. உண்மையிலே வந்து ஆல் தி பெஸ்ட் கதிரே. உங்கள் அப்பா இருக்க மிகச்சிறந்த நண்பர். அதனால் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறது வந்து இந்த உண்மையாக இது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல படமாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து அமைஞ்சிருக்காங்க. எல்லா வாரிசுகள் வந்து தியாகராஜன் சாரோட சன்னும், இல்லை வந்து ராஜகுமார் தேவையனோட டாக்டரும், கதிரேசன் சாரோட மகனும் எல்லாமே வந்து இதில் சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை கூட எனக்கு சொன்னார் அவர் வந்து. உண்மையில் இது தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும். ஏன்னா என்னோட ஒளிப்பதிவாளர் ரவி யாதவ் வந்து என்னோட மிகச்சிறந்த நண்பர். அவர் என்னோட புலன் விசாரணை, செம்பருத்தி இதுக்கெல்லாம் அவர் தான் கேமராமேனாக இருந்தார். அவரோட குற்றப்பத்திரிகை படத்துக்கு நான் டைரக்டர், அவர் எனக்கு ப்ரொடியூசரு. இது மாதிரி வந்து ஒரு 30 வருஷமாக 35 வருஷமாக எனக்கு நெருங்கிய நண்பர். பிரசாந்தும் ஏறக்குறைய 35 வருஷம். ஆனாலும் வயசு அவ்வளோ பிரசாந்துக்கு 91 நான் பார்த்த மாதிரியே தான் இருக்கார். ஒன்று அவர் அந்த பிரசாந்த் இன்றைக்கும் ஹீரோவாக இருக்கார். நானும் பிரசாந்தும் நிச்சயமாக ஒரு படம் பண்ணுவோம். ஏற்கனவே நான் வந்து 3 படம் பண்ணியிருக்கேன். பிரசாந்துக்கு வந்து நிச்சயமாக நான் படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ. ஏன்னா பிரசாந்துக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எல்லாரை விட ஆக்ஷன் பண்ணுறதுல விஜயகாந்த் சாருக்கு ஈக்குவலான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த பிரசாந்த். அது மாதிரி வந்து டான்ஸ் பண்ணுறதுலேயும் பிரபுதேவாவுக்கு ஈக்குவலாக டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இன்னொரு சொல்லியிருக்கேன். ஏன்னா நடிக்கிறதுல வந்து பிரசாந்த் என் கூட வந்து முதல் படம் முடிச்சு 2வது படம், அந்த படம் ரிலீஸ் ஆகல. அப்போ என் படத்துக்கு வரும்போது அப்போது பானுமதி ராமகிருஷ்ணா கூட வந்து ஒரு சீன் வந்து என்ன பண்ணாங்க வந்து, பானுமதி ராமகிருஷ்ணா அவங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாரையும் டாமினேட் பண்ணிடுவாங்க. ஒரு சீனில், முக்கியமான சீனில் வந்து பிரசாந்த் வந்து பதில் சொல்லணும். அவன் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து டேக்லாம் மானிட்டர்லாம் அப்படி சும்மா ஆக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு டேக்கில் என்ன பண்ணிட்டாங்க, அவனை ரியாக்ட் பண்ண விடாமல் டக்குன்னு சேர்த்து கட்டி பிடிச்சிட்டாங்க. அவனை கட்டி பிடிச்சிட்டு அந்த ரியாக்ஷன் பண்ண விடாமல் தள்ளுறாங்க. அது அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியாது, இப்போ அவனுக்கும் தெரியாது. அப்போ என்ன பண்ண ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அப்படி இப்படி தள்ளி, பாட்டி உங்களுக்கு தெரியாது பாட்டி, அது அவராக சேர்த்துக்கிட்டு அதுலேருந்து வெளியே வந்து அந்த பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணுறேன். இதில் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, 2வது படம் தான் அது. அப்போ எல்லோரும் ஃபங்க் ஆகிடுவாங்க. அப்போ பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணும்போது அது ஃபங்க் ஆகிடுவாங்க, இல்லை கட் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் அதுலேருந்து வெளியே வந்தது வந்து ஒரு எம்ப்ராசிங்காக இருக்கக்கூடாது, இல்லை வெளியே தெரியக்கூடாதுன்னு அதை ஆக்ஷன்லேயே சேர்த்துக்கிட்டு அடுத்த டைலாக்கு வந்து இவராக ஒரு டைலாக் ஆட் பண்ணிக்கிட்டு அதை வந்து கண்டினியூ பண்ணார். அப்போ நான் ஒன்றே சொன்னேன், நீ தானே அடுத்த அந்த அம்மாவையும் ஓவர்டேக் பண்ணிட்டேன்னு. அது மாதிரி நான் போடும்போது என்னோட படத்தில் காதல் இளவரசன் பிரசாந்த் தான் டைட்டில் கொடுத்தேன். ஏன்னா உண்மையாகவே வந்து பிரசாந்த் எப்படின்னா வந்து
அஷ்டவதானி அப்போவே வந்து சிஜிலாம் வரல. அப்போவே கம்ப்யூட்டர் வச்சு நோண்டிகிட்டே இருப்பார். சார் உங்களுக்கு தெரியாது சார், இது சினிமா வந்து வேறவா மாறப்போகுது சார் அப்படின்னு. பிரசாந்துக்கு டைரக்ஷன் தெரியும், மியூசிக் தெரியும், எடிட்டிங் தெரியும், சிஜி தெரியும், ஏஐ தெரியும், எல்லாம் தெரியும். அதுதான் பிரச்சனை. ஏன்னா பெரும்பாலும் நடிகர்கள் வந்து வந்த உடனே எதுவுமே தெரியாமல் வந்தால் பிரச்சனை இல்லை, வருவாங்க நடிப்பாங்க போயிடுவாங்க. எல்லாமே தெரிஞ்சதால இப்போ அதில் வந்து கரெக்ஷன்ஸ் வரும், அவர் ஒரு கரெக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுவார். அதனால் அந்த இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே பிரசாந்த் எல்லாத்தையும் விட பழகிறதுக்கு இனிய நண்பர். எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அவர் பழகினவங்க வந்து என்ன கம்மியான இல்லை வந்து சின்ன ஆட்களாக இருந்தால் கூட அந்த நட்பை மாறாமல் அவங்க சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு இல்லாமல் அந்த எல்லாரையும் மனிதராகவும் நண்பராகவும் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய குணம் வந்து பிரசாந்துக்கு இருக்குது. தியாகராஜ் சார் உங்களோட விஷஸ் அது.